சப்ஸ்கிரைபர்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். ஸோ வணக்கம் மக்கள்ஸ். ஸோ நம்ம சேனலுக்காண்டி வந்து ஒரு ட்ரைபாட் வாங்கலான்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் நிறையா சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பார்க்கும்போது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஒன்று ரொம்ப ப்ரைஸியாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ நம்ம டச் அண்ட் ஃபீல் பார்த்தா தானே அது எப்படி இருக்குது, அந்த குவாலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து நம்ம ஏன் வந்து ஆன்லைனில் போகணும், நம்ம பெட்டர் வந்து டேரெக்டாக வந்து ஏதாவது ஒரு கேமரா ஷாப்புக்கு போயிட்டு அங்கேயே வாங்கிடலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எல்லிஸ் ரோடு போனேன். ஸோ ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி நான் எல்லிஸ் ரோடு டூர் இது போட்டிருப்பேன், நீங்கள் அதை கூட செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். ஸோ அந்த மாதிரி போயிட்டு நான் ஒரு ட்ரைபாட் வாங்கினேன். ஸோ இந்த வீடியோவில் அந்த ட்ரைபாடை வந்து அன்பாக்ஸ் பண்ணி அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நான் வாங்கின ட்ரைபாடு, டைஃபைன்னு ஒரு பிராண்டு. இது வந்து ஒரு இந்தியன் பிராண்டு தான். ஆக்சுவலாக நான் வந்து ஃபாரின் பிராண்டு வந்து போகல. பேசிக்கலி அது வந்து ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம இப்போ தானே சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், சரி அதனால் கொஞ்சம் நம்ம வந்து பேசிக்காக போவோம் சொல்லிட்டு ஸோ இது ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் இருக்குது, அதை சொல்கிறேன். இப்போ அன்பாக்ஸ் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணேன், இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம அன்பாக்சிங்னால ஃபார்மலாக பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ ஒரு கேரியிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஷோல்டர்லாம் போட்டுக்கிட்டு அழகாக அப்படி போயிடலாம். ஸோ அப்புறம் அந்த ஜிப்பர் இருக்குது, ஓப்பன் பண்ணுறேன். இந்த ARIHANT பேட்டரிஸ்னு ஒரு சென்னை பேஸ்ட் கம்பெனி தான் நினைக்கிறேன். அவங்க தான் வந்து இந்த மாதிரி கேமரா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சீப்பான ப்ரைஸில் போட்டுட்ருக்காங்க. இந்த பேட்ரிஸு, அப்புறம் இந்த ஃப்ளாஷு, இந்த மாதிரி ட்ரைபாடு, ஸோ அவங்களோட ப்ராடக்ட் தான் இது. ஸோ நல்லா இருக்குது, நான் யூஸ் பண்ணி பார்த்த வரையும் நல்லா தான் இருக்குது. கிட்டத்தட்ட நான் ஒரு 2.5 வாரமாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் அந்த ட்ரைபாடு. 3 கால் இருக்குல்ல, அதனால தான் நம்ம ட்ரைபாடுன்னு சொல்கிறோம். இப்போ நான் வந்து லெக்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணல. ஸோ அப்படியே கீழே வச்சு பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ ஹைட்டு தான் வருது உங்களுக்கு. ஸோ இதான் அந்த ஹைட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம், இது லெக்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா செக்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டு எவ்வளோ ஹைட் இருக்குது, மேக்ஸிமம் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த ரிலீஸிங் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு 4 செக்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இது. ஸோ இதை லாக்கிங் பண்ணுறேன்னா இந்த ட்ரைபாட் வந்து ஃபுல்லாக மெட்டீரியல் வந்து அலுமினியமில் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரையும் நல்லா ஸ்டடியாக கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ இதுதான் ஃபுல் லென்த்து. ஸோ ஃபுல் லென்த் பண்ணிட்டு இதை லாக் பண்ணிட்டு நல்லா ஸ்டடி ஆகிடுது. ஸோ இதுதான் இந்த ஹைட்டு வருது. ஸோ இங்கேருந்து கீழேருந்து 4 செக்மெண்ட்டு. அப்புறம் என்னென்னா இங்கே வந்து ஒரு குஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மெட்டலில் பிடிச்சி தூக்குறதோட இந்த குஷனில் பிடிச்சி தூக்குனீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆகாமல் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, அது நல்ல விஷயம். அப்புறம் இங்கே வந்து ஆக்சசரி ஹூக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது மாட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அப்படியே தூக்கிட்டு போகிறது, ஈஸியாக தூக்கிட்டு போனோம்னாலும் இப்போது அதையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து மேக்ஸ் ஹைட் வந்து 6 ஃபீட் போகுங்கிறாங்க. ஸோ இந்த லீவர் இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஒரு ஸ்க்ரூ இருக்குல்ல, இதை நான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இந்த ஹெட்டு வந்து இதை எவ்வளோ நம்ம வந்து மேலே கொண்டு போக முடியும்னு பார்க்கலாம். ஸோ வந்து பாருங்க, ஸ்டாப் ஹியர்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்க்ரூ பண்ணிட வேண்டியதான். ஸ்க்ரூ பண்ணிட்டா கிட்டத்தட்ட 6 ஃபீட், நானே 6 ஃபீட்டு கிட்டத்தட்ட என் ஹைட்டு வருது பாருங்கள். ஸோ வந்து நல்ல ஹைட்டு வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு இதில். அப்புறம் ட்ரைபாட் ஹெட்டு, இந்த ட்ரைபாட் ஹெட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வே இது டில்ட் பண்ண முடியும், அதே மாதிரி வந்து பேனும் பண்ண முடியும் உங்களுக்கு. இந்த ஹேண்டில் பார் தான் வந்து உங்களுக்கு லீவராக இருக்குது. இதை வந்து நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக டில் பண்ண முடியும்.
ஸோ அதே வந்து டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டில் பண்ணுறது ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி பேனை இது பண்ணுறதுக்கு இந்த லீவரை நல்லா டைட் பண்ணிடணும். பண்ணிட்டு இதையும் கொஞ்சம் ஸ்க்ரூ பண்ணணும் இதில். ஸோ ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா இந்த பேன் வந்து கொஞ்சம் டைட் ஆகிடும். பேன் இப்போ பண்ண முடியாது. நல்லா இப்படி ஃபுல்லாக ஹெட்டே வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கனாலே நல்லா டைட் ஆகிடும். உங்களுக்கு பேன் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். பேஸ் பிளேட்டு இது வந்து நீங்கள் வேர்ட்டிக்கலாகவும் ஆக்கிக்கலாம். அதே நேரத்தில் அதுக்கு வந்து இந்த லீவர் இருக்குது. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வேர்ட்டிக்கல் ஹரிசான்டல் அதை வந்து லாக் பண்ண முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பபுள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த ஹரிசான்டல் வேர்ட்டிக்கல் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு இது கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்க்க முடியும் உங்களால். ஸோ அதுதான் இந்த ஹெட்டு. என்னோடய கேமராவை ஹோல்ட் பண்ணி இது எப்படி வெயிட் தாங்குது. இது வந்து கிட்டத்தட்ட 4 kg வரையும் லோடு தாங்குங்கிறாங்க. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ என்னோடய கேமரா பேஸ் பிளேட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். இங்கே வந்து ஒரு லாக்கிங் இருக்குது. இதை இப்படி ரிலீஸ் பண்ணிட்டு இதை எடுத்துட வேண்டியதுதான். ஸோ இங்கே ஸ்க்ரூ பண்ணலாம். நான் வச்சுருக்கிறது 550D. இது வந்து அப் டு வந்து 4 kg வரைக்கும் தாங்குங்கிறாங்க நம்மளுக்கு. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இதில் வந்து நம்ம மொபைல் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ வந்து நீங்கள் அதையும் மவுண்ட் பண்ணிக்க முடியும் உங்களால். ஸோ இப்போ வந்து நான் இது ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ வச்சாச்சு. ஸோ நல்லாவே ஹோல்ட் பண்ணுது. உங்களுக்கு பயம் இல்லாமல் வைக்கலான்னு நினைக்கிறேன். வேறு இந்த டவுன் ஷாட் எடுக்கிறதுக்கு எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. உங்களை ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா? சப்ஸ்கிரைபர்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். ஓகே. ஸோ அதுதான் இந்த கேமரா நல்லா ஹோல்ட் பண்ணுது. ஓகே, இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி ஒரு மொபைல் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன்ல, நம்ம அதையும் இப்போ வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் அந்த கேமராவை ரிலீஸ் பண்ணிடுறேன். இதுதான் அந்த மொபைல் ஹோல்டரு. ஸோ இந்த இடத்துல 2 இடத்துலையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸ்க்ரூ வந்து. ஸோ நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி. ஸோ ஃபோன்லாம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் இப்போ தான் ஃபோன்லேயே வந்து நல்ல குவாலிட்டி வீடியோ வந்திருக்கு. யார் இப்போ நிறைய பேர் டிஎஸ்எல்ஆர் இருக்குது அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு ஃபோன்லேயே நிறைய பேர் இப்போ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கேமரா வாங்கும் போதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி ட்ரைபாடில் வந்து ஒரு நாட்டம் இருக்காது. ஏன்னா ட்ரைபாட்னா ஒரு கேமரா வந்து ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரு இடத்துல இருக்கும், நம்மளால் அடிக்கடி மூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விருப்பம் இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சீரியஸாக ஒரு யூடியூப் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ரொம்ப நேரம் கேமரா பிடிக்கணும்னா யாருக்கும் கேமரா அப்படி என்னடா நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம நிறைய டேக் வேறு போவோம், கடுப்பாயிடுறாங்க. என்னன்னா இவ்வளோ நேரம் நீ வந்து இவ்வளோ டேக் போகிறன்னு சொல்லிட்டு கடுப்பாயிடுறாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம பெட்ரு வந்து ஒரு ட்ரைபாட் வாங்கிட்டா நல்லாயிருக்கும்ல, அதுக்கு தான் வந்து இந்த ட்ரைபாட் வாங்கியிருக்கோம் நம்ம. இது ஃபிக்ஸிங் என்னன்னு தெரில, இவ்வளோ டைம் ஆகுது. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து இந்த ஹோல்டரில் இப்படி லாக் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை இந்த மாதிரி வச்சுட்டு அழகா பண்ணிடலாம். இந்த ட்ரைபாட் ஸ்பெஷல் என்னென்னா ஒரு 2-in-1 நம்ம யூஸ் பண்ணலாம். ஆமாம், இப்போ நம்ம வந்து ஹெட்டை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி ஹெட்டு திடீர்னு உடஞ்சி போயிடுச்சுன்னா கூட நீங்கள் ஹெட்டு மட்டும் ட்ரைபாட் ஹெட்டு மட்டும் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் லெக் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஹெட்டு மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணி கழட்டி எடுத்துடலாம். நான் சொன்ன மாதிரி இது 2-in-1ல இதில் என்னன்னா பாருங்க, இந்த லீவர் இருக்குல்ல, இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த உள்ள பாட்டம் உள்ளதை நீங்கள் தனியாக கையில் எடுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு மோனோபாடாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஒரு கீழே வந்து ஒரு ட்விஸ்ட் லாக் கொடுத்துருக்காங்க. இந்த ட்விஸ்ட் லாக் வந்து இப்படி பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக ட்விஸ்ட் லாக் தான். ஸோ இதெல்லாம் ஸோ இதுலேயும் வந்து 1 2 3 4 5 செக்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இது கீழே வச்சாலே நல்லா ஏன் ஹைட்டுக்கு வருது இது. ஸோ இது வந்து ஃபுல்லாக ட்விஸ்ட் லாக் தான் அது.
எல்லாம் ட்விஸ்ட் லாக் பண்ணணும். அது பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி இது வந்து நீங்கள் வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் ஆர்ம் மாதிரி உங்களுக்கு. ஸோ நீங்கள் எப்படி கீழேந்து இப்படியே மேலே வரணுன்னா கூட அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஷாட்டு எடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூவிங் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட ட்ரைபாட் ஹெட்டையே வந்து நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இப்படி ஸ்க்ரூ பண்ணிட்டு நீங்கள் க்ரேன் ஷாட்டு கூட இதில் வச்சு ட்ரை பண்ண முடியும். ஒரு ஃபேக் க்ரேன் ஷாட்டுன்னு சொல்லலாம். அப்படியே இந்த கார்னரில் பிடிச்சிக்கிட்டு இப்படியே மேலேருந்து இப்படி காட்டினீங்கன்னு வச்சுங்களேன். இப்படி காட்டினோன்னா எல்லாம் வந்து ஏதோ க்ரேன்லேருந்து எடுக்கிறோன்னு நினச்சிப்பாங்க. பட் ஆனால் நம்ம அதுதான் வந்து இந்த ட்ரைபாடுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலு. இது வந்து நான் லோக்கல் ஸ்டோரில் வாங்கினது வந்து கிட்டத்தட்ட 2000க்கு வாங்கினேன். இது வந்து ஸோ 2000க்கு வந்து இந்த டைஃபை பிராண்டில் வந்து பில்டு குவாலிட்டியும் சரி, இந்த மாதிரி 2-in-1 ஃபீச்சர் இருக்கிறதும் ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இந்த ஹெட்டு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து அப்போ ஒரு கிம்பல் வச்சுருக்கீங்கன்னா அந்த கிம்பல் கூட இதில் இந்த ஸ்க்ரூயிங் மெக்கானிசமில் நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதுதான் ஆல்மோஸ்ட் இந்த ட்ரைபாடோட ரிவ்யூ. நான் யூஸ் பண்ண வரையும் நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பிகினரு, நீங்கள் இப்போ தான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய பிராண்ட் இந்த மான்ஃப்ரோட்டோ வான்கார்ட்லாம் போனீங்கன்னா ரொம்ப ப்ரைஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இந்தியன் பிராண்டு, மேட் இன் இந்தியாங்கிற மாதிரி இப்போது ஒரு இந்தியன் பிராண்டுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு சேனலுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு இதுலேருந்து ட்ரை பண்ணலாம்ல. ஸோ அதுதான் இந்த ரிவ்யூ. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா பார்த்துட்டு என்ன எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. என்னடா சிலம்பம் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? ஐயோ, சிலம்பெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. ஜஸ்ட் ஒரு சீனு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.